ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். நம்ம இப்போதான் ரீசெண்டாக புது அப்டேட்டட் மஹிந்திரா பொலேரோ ரெகுலர் பொலேரோடைய B6 மிட் லெவல் வேரியன்ட் ரிவ்யூ போட்டிருந்தோங்க. அதை தொடர்ந்து பல பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க, பொலேரோ நியோக்கும் அப்டேட் வந்திருக்கு, அதையும் ரிவ்யூ போடுங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இதோ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட்டட் மஹிந்திரா பொலேரோ நியோ. ஓகே, ஸோ பொலேரோ ரொம்ப பேசிக்காக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இத்தனை வருஷமாக பொலேரோ நியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷனும் இருந்திருக்கு. இதில் இன்னும் கொஞ்சம் பெட்டர் கம்ஃபர்ட், பெட்டர் சஸ்பென்ஷன், பெட்டர் ரைட் குவாலிட்டி, பெட்டர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இருந்தாங்க. பெட்டர் பவரும் இருந்துச்சுங்க. 100 bhp என்ஜினும் இதில் இருக்குங்க. ஸோ இதில் இதுலேயும் அப்டேட்ஸ் இப்போ கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலி டாப் லெவல் வேரியன்ட் கிடையாது. முன்ன பார்த்தீங்கன்னா N10 ஆப்ஷன் அது டாப் லெவல் வேரியன்ட்ஸாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இந்த N10 மாடல், இது N10ங்க, ஆனால் இது இப்போ மிட் லெவல் வேரியண்டாக ஆகிருச்சுங்க. காரணம், இதுக்கும் மேலே N11 அப்படின்னு ஒரு வேரியன்ட் இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த N11 கூடிய விரைவிலே எப்போ கிடைக்குதோ உங்களுக்கு நான் ரிவ்யூ கொண்டு வரேன். ஆனால் இது பார்த்தீங்கன்னா N10 வேரியன்ட். எனக்கு தெரிஞ்சு இந்த N10 வேரியன்ட்லேயே தேவையான எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்கு. ஸோ இந்த வண்டியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அதை பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த பொலேரோ நியோ அப்டேட்டட் மாடலோடைய பிரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த N4 பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8,49,000க்கு அவைலபிளா இருக்கு எக்ஸ் ஷோரூம் பிரைசிங். அதே டாப் லெவல் N11 வேரியன்ட் சொன்னேன் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா 9,99,000க்கு அவைலபிளா இருக்குங்க எக்ஸ் ஷோரூம் பிரைசிங். ஸோ அதுவும் நம்ம கூடிய விரைவிலேயே பார்ப்போம். ஆனா இது N10 வேரியன்ட் இல்லையா, இதனுடைய எக்ஸ் ஷோரூம் பிரைசிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 9,79,000 வருதுங்க. 9,79,000 ரூபாய் எக்ஸ் ஷோரூம் பிரைசிங். ஸோ இந்த வண்டியில் அப்படி என்னென்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கு எல்லாமே பார்க்கத்தான் போறோம். இன்னைக்கு இந்த அப்டேட்டட் மஹிந்திரா பொலேரோ நியோ N10 வேரியன்ட் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த ரமணி மஹிந்திரா ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நேரான உங்களுக்குமே எங்களுடைய தேங்க்ஸ் என்னைக்குமே இருக்கு. உள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் கேட்கறது தான், நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா இதே மாதிரி எல்லா கார்ஸோட எல்லா வேரியன்ஸோட டீடைல் ரிவ்யூஸுமே தமிழ்ல நீங்க நம்ம சேனல்ல டீடைல்டாக பார்க்கலாம். உங்களோட சப்போர்ட் தான் என்னைக்குமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கு. அதனால ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்றதுக்கு மறக்காதீங்க. இப்போ வாங்க அப்டேட்டட் மஹிந்திரா பொலேரோ நியோ N10 ரிவ்யூ பண்ணிடலாமா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இது அப்டேட்டட் மஹிந்திரா பொலேரோ நியோ. ஓகே, ஏற்கனவே இந்த பொலேரோ நியோ நம்ம போலீஸ் வண்டிகள் பல ஊரில் பார்த்துருக்கோம். அதை தவிர பார்த்தீங்கன்னா பர்சனல் பையர்ஸ் ஆக்சுவலி பல பேர் விரும்பி வாங்கிட்டு தான் இருக்காங்க. காரணம், பொலேரோ ரெகுலர் பொலேரோ ரொம்ப பேசிக்காக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க, இது இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இன்னும் டஃப்பாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் பொலேரோ நியோ லான்ச் பண்ணாங்க. அது ஆக்சுவலி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக தாங்க போயிட்டு இருக்கு. ஸோ அதனுடைய ஒரு அப்டேட்டட் மாடல் இதோ. ஓகே, இதுல அப்டேட் ரீதியாக பார்த்தீங்கன்னா என்ஜின்ல எந்த சேஞ்சும் இல்லை. என்ஜின் பார்க்கும்போது எம்ஹாக் 1.5 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ டீசல் என்ஜின் உங்களுக்கு கிடைக்குது. அந்த என்ஜின் 100 bhp மேக்ஸிமம் பவர் அண்ட் 250 நியூட்டன் மீட்டர் மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது த்ரூ 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ். இதுல AMT கியர் பாக்ஸ் எல்லாம் கிடையாது. ஆனாலும் இந்த என்ஜின் நல்ல பவர்ஃபுல்லான டார்க்கியான என்ஜின் தான். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ டிசைன் ரீதியான அப்டேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல ஆக்சுவலி இந்த டிசைனை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வண்டி ஞாபகம் வருதுங்க? இந்த கிரில்லு, இந்த கீழே இருக்கிற கிரில்லு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு XUV 500 ஞாபகம் வருது. காரணம், கடைசி அந்த ஃபேஸ் லிஃப்ட் XUV 500ல இதே மாதிரி ஸ்டட் டைப் கிரில்ல தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குரோம் ஸ்டட்ஸ் எல்லாம் கொடுத்து லுக் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி டிசைன் இந்த வண்டியிலையும் பார்க்க முடியும். புது மஹிந்திரா லோகோ பெருசாக போல்டாக கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கிற கிரில்லையும் நீங்கள் பார்க்கலாம், அதே மாதிரி ஸ்டட் டைப்பில் குரோம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஹெட்லாம்ப் அண்ட் ஃபாக் லேம்ப் டிசைன்லாம் எதுவுமே அவங்க மாற்றவே இல்லை. பம்பர் டிசைனும் ஓவரால் அதே மாதிரி தான் இருக்குது. இதில் நீங்கள் பார்க்கலாம் LED DRL N10 வேரியன்ட்லேருந்து உங்களுக்கு கிடைக்குது. ஆனால் ஹெட்லாம்ப்ஸுங்கிறது யூஸ்வல் ஹாலோஜன் ஹெட்லாம்ஸாக தான் கொடுக்குறாங்க. ஃபாக் லேம்ப்ஸுமே ஹாலோஜன் ஃபாக் லேம்ப்ஸ் தாங்க. ஓகே, தென் இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா இந்த அலாய் வீல்ஸ் அண்ட் டயர் சைஸும் கூட ஏற்கனவே இருந்த N10 வேரியண்ட்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குங்க. இன்னும் பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே இல்லை. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் டிஃபரன்ஸே இல்லை. அதே சேம் 15 இன்ச் அலாய் வீல்ஸ் தான். பேஸ் வேரியன்ட் நீங்கள் போனாலுமே 15 இன்ச் வீல் தான். நீங்கள் இந்த N10 வேரியண்ட்லேருந்து அலாய் வீல் பார்க்கலாம். 215/75 R15 அதுதான் டயரோடைய சைஸ். ஃப்ரண்ட்ல உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் கிடைக்குது. அலாய் வீலும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ரியர் வீலில் உங்களுக்கு ட்ரம் பிரேக் தான் கிடைக்குது. ஆனால் ABS வித் EBD வித் கார்னர் பிரேக்கிங் கண்ட்ரோல் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு. ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இன்னும் இந்த பொலேரோ ரேஞ்சுக்கு எந்த வண்டியிலுமே வரலைங்க. ஸோ அது ஒன்று தான் ஒரு சின்ன கன்சர்ன். மற்றபடி இட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஓகே. ஓவரால் சைட் ப்ரொஃபைல் நீங்கள் பார்க்கலாம், ஆக்சுவலி கொஞ்சம் ரகடா பாக்ஸியாக இருக்கு. ஒரு டிபிக்கலான பாடி ஆன் ஃப்ரேம் ரியர் வீல் டிரைவ் SUV, காம்பாக்ட் SUV கேட்டகரியில் இப்படி ஒரு ரியர் வீல் டிரைவ் SUV வர்றது வித் பாடி ஆன் ஃப்ரேம், இது ஒன்று தாங்க. ஓகே, ஸோ அது ஒரு ஹைலைட். பொலேரோடைய டிசைன் லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிபிக்கலாக பார்க்க முடியும். இங்கே அந்த ஃபுல் சைட் பீடிங் வருது. ஓகே, அது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ரகடா வித்தியாசமாக இருக்கு. அண்ட் B பில்லர், C பில்லர் எல்லாமே உங்களுக்கு பிளாக்ல பண்ணி கொடுத்துருக்காங்க. D பில்லருமே பிளாக்ல தான் இருக்கு. ஸோ பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ஃப்ளோட்டிங் ரூஃப் எஃபெக்ட் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஓகே,
தென் ஃபியூல் டேங்க் ஆப்வியஸ்லி வண்டியோடைய லெஃப்ட் சைடில் வருது. இதுலேயே உங்களுக்கு AdBlueக்கான டேங்க் ஃபில்லிங் போட்டும் வந்துருது, தெரிஞ்ச விஷயம் தான். புதுசாக மாற்றிருக்கிற இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரியரில் உங்களுக்கு இந்த ஸ்பேர் வீல் கவரோடைய டிசைன் மைல்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே கிளாசி பிளாக்ல பொலேரோ அப்படிங்கிற பிராண்டிங் வந்து இருக்கு, ஆனால் மீதி எல்லாமே பாடி கலரில் இருக்கு. பொலேரோ நியோங்கிற பிராண்டிங் ஆஸ் யூஷுவல் இங்கே நீங்கள் பார்க்கலாம். வேரியண்ட்டோடைய பிராண்டிங் இங்கே N10 அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஏற்கனவே இருந்த மாதிரியே அப்படியே சேமாக தாங்க இருக்கு. இது ஒரு 7 சீட்டர், அதனால வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி உட்கார்றவங்க ஏறுறதுக்கு இங்கே ஒரு தனி ஃபுட் ஸ்டெப்பும் வருது. 2 பார்க்கிங் சென்சர்ஸ் உங்களால் பார்க்க முடியும். இது வந்து டாப் அண்ட் வேரியண்ட் தான், N10 இருந்தாலும் டாப் அண்ட் வேரியண்ட் தான். அதனால ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர், வாஷர் அண்ட் டீஃபாகர் உங்களால் பார்க்க முடியும். ஓகே, ரியர் ஸ்பாய்லரும் இருக்கு பாருங்க. ரியர் ஸ்பாய்லரும் குட்டியாக ஒன்று கொடுத்துருக்காங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் ஓவரால் எக்ஸ்டீரியரை பொறுத்தவரை ஹைலைட்ஸ் அண்ட் டிஃபரன்சஸ். மற்றபடி எல்லாமே சேமாக தான் இருக்கு. இது கொஞ்சம் ஹைட்டான வண்டி, கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் அதிகம், அதனால பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்டெப்பும் வந்துடுது. ஸோ ஃபேக்ட்ரியிலிருந்தே இன்பில்ட்டாகவே ஃபுட் ஸ்டெப்ஸ் கிடச்சிருது. ஓகே ரைட், இப்போ வாங்க நம்ம வந்து கேபினுக்குள்ளே போய் பார்க்கலாங்களா. நெக்ஸ்ட் இந்த பொலேரோ நியோவுடைய N10 வேரியண்ட் இன்டீரியர் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், பொலேரோ நியோவுடைய இன்டீரியர் வந்து பேஜ் அண்ட் பிளாக் தானே இருந்துச்சு அப்படின்னு யோசிப்பீங்க. கரெக்ட் தாங்க. இந்த அப்டேட்டட் மாடலில் கலர் தீம் மாற்றிருக்காங்க இன்டீரியர் பொறுத்தவரை. இதோ நீங்கள் பார்க்கலாம், அந்த மோக்கா ப்ரௌன், இந்த ப்ரௌன் வந்து ஏற்கனவே நம்ம தார் ராக்ஸில் பார்த்த அதே சேம் கலர். ஸோ அதே கலர் கான்செப்டை பொலேரோ நியோவிலேயே கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலி நல்லா இருக்குங்க. ஸ்கார்பியோ N அண்ட் தார் ராக்ஸ் மாதிரி ஒரு இன்டீரியர் அப்பீல் வந்து இப்போ பொலேரோ நியோக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறது நல்லா இருக்கு. ஸோ இது வந்து டேஷ்போர்டுக்கு மட்டும் இல்லை, சீட்டுக்கும் பொருந்தும். ஸோ சீட்டுக்குமே நீங்கள் வந்து பார்க்கலாம், இந்த மோக்கா ப்ரௌன் கலர் ஆக்சுவலி நல்லா இருக்கு. ஓகே, ரொம்ப நல்லா இருக்குங்க. எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சது இந்த சாக்லேட் ப்ரௌன் கலர். ஃபேப்ரிக் அப்போல்சரியோட குவாலிட்டியுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்ல குவாலிட்டி, ஒரு மெட்டீரியல் வந்து சூப்பராக இருக்குது. ஓகே, சீட்ஸுமே நல்லா பெருசாக இருக்குது. ஸோ 2 பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம், அது வந்து உறுதியான ஒரு விஷயம். டிரைவர் சீட்டை பொறுத்தவரை ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடுது உங்களுக்கு. ஸோ ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட், டாப் அண்ட் வேரியண்ட்டுங்கிறதுனால ஆப்வியஸ்லி வந்து தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் சென்டர் ஆம்ரெஸ்ட், இந்த மாதிரி ஃபோல்டபிள் ஆம்ரெஸ்ட்டுமே வந்து டிரைவர் அண்ட் கோ டிரைவர் 2 பேருக்குமே வருது. ஸோ இது ஒரு நல்ல பெரிய தடியான ஆம்ரெஸ்ட்டுங்க. ஓகே, நல்ல தடியாக பெருசாக இருக்குது, அதுவும் நல்ல அடிஷ்னல் கம்ஃபர்ட்டுங்க. ஓகே, இப்போ வாங்க உள்ளே ஏறுவோம். லிட்ரலி ஏறி தான் ஆகணும், ஃபுட் ஸ்டெப் கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரியே. ரைட், ஸோ இப்போது டேஷ்போர்டோடைய ஃபுல் வியூ நீங்கள் பார்க்கலாம். நல்லா இருக்குங்க. ஒரு மாதிரி ஒரு மைல்டான ஒரு இன்டீரியர் டிசைன், இன்னும் பெருசாக ஓவராக ஃப்ளாஷியாக ஃப்ளம்பாயிண்ட் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. டீசெண்டான ஒரு இன்டீரியர் லுக். உங்களுக்கு வந்து இந்த சென்டர் ஏரியா ஃபுல்லாகவே இந்த சாக்லேட் ப்ரௌன் வந்து ஃப்ளோ ஆகுது. சென்ட்ரல் ஐலாண்ட் மாதிரி ஒரு டிஸ்பிளேல இந்த ஏசி உடைய வென்ட்ஸும் டச் ஸ்க்ரீன் சிஸ்டமும் இருக்குது. டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் அப்படின்னு வரும்போது இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இப்போ அப்டேட் பண்ணிட்டாங்க. முன்னே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு நார்மலாக ஒரு 8 inch டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது ரொம்ப ஒரு மாதிரி சுமாராக தான் இருந்துச்சு. இது வந்து இப்போது பெரிய சைஸ் 10.25 inch டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் ஸோ புதுசாக அப்டேட் பண்ணிட்டாங்க. இதே யூசர் இன்டர்ஃபேஸ் நம்ம வந்து தார் ராக்ஸோடைய MX1 வேரியண்ட்டில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி XUV 3XO உடைய பேஸ் லெவல் வேரியண்ட்லையுமே பார்த்துருக்கோம். அதே டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இப்போ இதுலேயுமே இருக்குது. ஓகே, இதில் உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வயர்டு ஆண்ட்ராய்டு ஆட்டோ கனெக்ட் பண்ணிக்கலாம். கார்பிட் லிங்கோடைய கனெக்டிவிட்டி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஈக்குவலைசர் இருக்குது, ரேடியோ அதெல்லாமே இருக்குது. ரிவர்ஸ் கேமராவும் இருக்குது. ஸோ கேமரா குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பரவாயில்லைங்க. சில பல அதர் பிராண்ட்ஸில் வரக்கூடிய கேமரா குவாலிட்டியை விட இவங்க கொடுக்குற இந்த கேமரா குவாலிட்டி பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் என்னன்னா அடாப்டிவ் கைட்லைன்ஸ் எதுவுமே கிடையாது. ஒரு மாதிரி பேனு பிளைனாக இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது, பிளைனாக இருக்குது. ஓகே ரைட், தென் அதுக்கு அடுத்தது நம்ம வந்து ஸ்டியரிங்கில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்டியரிங்னு பார்க்கும்போது உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடுது N10 வேரியண்ட்லேருந்து, அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸ்டியரிங் மோட்டோட ஆடியோ கண்ட்ரோல்ஸ் இருக்குது. டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் வீல் தான். ஓகே, கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, மற்றபடி இட்ஸ் ஓகே. தென் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது இது ஏற்கனவே இருந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான், பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை, அதே சேம் டிஸ்பிளே. இதில் உங்களுக்கு வந்து ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி இருக்குது, வேற என்ன இருக்குது, டிஜிட்டல் ஸ்பீடாமீட்டர், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். லாங் டிரைவ் போகிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வார்னிங் ஹிஸ்ட்ரி, செட்டிங்ஸ், அவ்வளோதான், ட்ரிப் மீட்டர்ஸ். ஓகே, ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் சிம்பிளாக இருக்குது, ஒரு அனலாக் கம் டிஜிட்டல் காம்பினேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, குவைட் நைஸ். ஓகே, தென் பெடல்ஸ்னு பார்க்கும்போது பெடல் பொறுத்தவரை உங்களுக்கு டெட் பெடல் கிடையாதுங்க. உங்களுக்கு வந்து டெட் பெடலுக்கு இடமே கிடையாது ஆக்சுவலி, அதனால டெட் பெடல் கொடுக்கல. பட் கிளச் வந்து ரீசனபிளி லைட்டாக இருக்குது. பெடல்ஸ் எல்லாமே வந்து ரப்பர் லைண்டாக தான் கொடுக்குறாங்க. ஸோ இட் இஸ் குவைட் ஃபைன். என்னென்னா லாங் டிஸ்டன்ஸ் போகிறவங்களுக்கு லெஃப்ட் காலை வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அது ஒன்று தான் விஷயம்.
கியர் பாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே இருந்த கியர் பாக்ஸ் தான், 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ். ஒரு டிப்பிக்கலான ரியர் வீல் டிரைவ் எஸ்யூவிக்கு ஏற்ற மாதிரி மைல்டான அந்த வைப்ரேஷன் இருக்க தான் செய்யுது. பட் ஓகே தாங்க. ஓகே, தென் இங்கே இன்டீரியரில் வேற என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த மேனுவல் ஏசி தான், அதில் ஏசி ஈகோ மோட் இருக்குது. புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறது இந்த சி டைப் சார்ஜிங் போர்ட். ஓகே, பொலேரோவில் சி டைப் சார்ஜிங் போர்ட் இதுதான் முதல் முறையாக நான் பார்க்குறேங்க. ஓகே, 15 வாட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெகுலர் யூஎஸ்பி கனெக்டிவிட்டிக்கு எப்பவும் போல் இருக்குது. 12 வோல்ட் ஒன்று இருக்குது, அவ்வளோதாங்க. இங்கே மீதி ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் எல்லாமே சேம் தான். 4மே பவர் விண்டோஸ் பேஸ் வேரியன்ட் N4 வேரியன்ட்லேருந்து கிடைக்குது. அதனுடைய பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. சேட்லி எந்த விண்டோவுமே ஆட்டோ ஒன் டச் டவுன் எல்லாம் கிடையாது, எல்லாமே ரெகுலர் பவர் விண்டோஸ் தான். இன்னும் இல்லை, டிரைவர் விண்டோ ஆப்ரேட் பண்ணுறேன். ஒன் டச் டவுன் இல்லை, அப்பும் இல்லை. ஸோ இது ஒரு பேசிக்கான பவர் விண்டோ செட்டப் தான். பட் இருந்தாலும் ஓகே அப்படின்னு நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாங்க. நிறைய ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபோன் வைக்கிறதுக்கு, கப்ஸ் வைக்கிறதுக்கு, வாலெட் வைக்கிறதுக்கு எல்லாமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கேயுமே தனி ஸ்டோரேஜ் ஒன்று இருக்குது. மேலேயுமே டேஷ்போர்டுக்கு மேலே இங்கேயுமே கூட ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம். ஆக்சுவலி இங்கே வைக்கிறது எனக்கு பர்சனலி பிடிக்காது. பட் பல பேர் இங்கே சுவாமியோடைய ஐடல் அந்த மாதிரிலாம் வைக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, தென் இங்கே க்ளவ் பாக்ஸ் டீசெண்டான சைஸ், அகலம் நல்லா இருக்குது, ஆனால் டெப்த் கம்மியாக தான் இருக்குது. ஓகே, பட் பரவாயில்ல. 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் எப்பவும் போல் டோரில் உங்களுக்கு வந்து கிடைக்குது. யா, 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் இருக்கா. ஸ்பீக்கரும் வந்து 4 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, 2 ட்வீட்டர்ஸும் இருக்குது. ட்வீட்டர் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது இங்கே இருக்குது. ஓகே, ஸோ டீசெண்டான ஆடியோ குவாலிட்டி, ரொம்ப சூப்பராலாம் இருக்க போகிறதில்ல, டீசெண்டாக இருக்கும். ஆனால் என்னென்னா இந்த இடத்துலலாம் இவங்க சாஃப்ட் கொடுத்துருக்கலாங்க, கொஞ்சம் சாஃப்ட் ஃபீல்லாம் கொடுத்துருந்துருக்கலாம். அதை மட்டும் ஏன் விட்டுட்டாங்கன்னு தெரில. இங்கே இந்த அலுமினியம் ஃபினிஷ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. மெயினாக எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சது ஓவரால் பிளாக் அண்ட் ப்ரௌன் இந்த தீம் மாற்றினது தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது. பேஜ் வந்து மெயின்டைன் பண்ணுறது ஒரு பெரிய தலைவலி, அதுக்கு கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ பெட்டர். ஓகே, எனக்கு பிடிச்சிச்சு. உங்களுடைய கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. மீதி கண்ட்ரோல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் வீலுக்கு ரைட் சைடில் இருக்குது, அதாவது எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் ஓஆர்எம்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இங்கே இருக்குது. ஆனால் எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் பண்ண முடியாது, அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும்தான். ஈகோ மோடுக்கான ஒரு தனி பட்டன், கூடவே ரியர் டீஃபாகருக்கு இங்கே பட்டன் கொடுத்துருக்காங்க. என்ஜின் ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் நார்மலாகவே வந்துடுது. ஹெட்லாம்ப் லெவலருக்கு இங்கே தான் இருக்குது. அதே கீன்னு பார்த்தீங்கன்னா கீயுமே எக்ஸாக்ட்லி சேம் தான். இது வந்து ரிமோட் ஃப்ளிப் கீ. ஓகே, ஒரு கீ வந்து ரிமோட் கீ. ஓகேவா, ரைட். செகண்டரி கீ வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டம்மி கீ தான், ரிமோட் இல்லாமல் வர ஒரு கீ தான், தெரிஞ்ச விஷயம். ஓகே, ரைட். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். ஓகே, மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ டிமிங் மிரர்லாம் இல்லை, நார்மல் மேனுவல் டிமிங் IRVM அண்ட் ஒரு மஞ்சள் பல்பு கேபின் லேம்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, சன்வைசரில் உங்களுக்கு ஒரு வேனிட்டி மிரர் வருது, கோ டிரைவர் சைடு மட்டும். ஓகே, மற்றபடி ஓவரால் லுக்கு ஃபீல் எல்லாமே அப்படியே சேமாக தான் இருக்குது. ஆக்சுவலி ஒரு டீசெண்டான இன்டீரியருங்கிறது நான் சொல்லுவேன். இப்போது பேக் சீட் போய் பார்ப்போமா. இந்த பொலேரோ நியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி, அதுலேயும் ஒரு ப்ராப்பர் காம்பேக்ட் எஸ்யூவின்னு சொல்லலாம். காரணம், இந்த கேட்டகரியில் ஒரு பாடி ஆன் ஃப்ரேம் ரியர் வீல் டிரைவ் டீசல் எஸ்யூவி 7 சீட்டர் அப்படின்னு இருக்கும்போது இது ஒன்று தாங்க பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக ஸ்பேஸ் ரீதியாக பெரிய அட்வான்டேஜ் இல்லை இந்த வண்டிக்கு. பட் இருந்தாலும் கம்ஃபர்ட் நல்லா இருந்தது. ஓகே, அகலம் 3 பேர் உட்காருதுன்னா தாராளமாக பிரச்சனையே இல்லைங்க. 3 பேர் இந்த பேக் சீட்டில் சூப்பராக உட்காந்துட்டு போகலாம். ஆனால் 2 பேர் உட்காரதுனாலுமே அவங்களுக்கு ஒரு தனி ஆம்ரெஸ்ட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் வேரியன்ட்ஸில் இந்த ஆம்ரெஸ்ட் வர்றது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜுங்க. ஒரு லெவலில் பார்த்தீங்கன்னா இது வந்து கேப்டன் சீட் மாதிரி இருக்குது, நல்லா அப்படி மேலே ஹைட்டாக, டிரைவரை விட கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது, நல்லாவே பார்க்க முடியும். விசிபிலிட்டி நல்லா இருக்குது. சைடு விண்டோஸுமே ஷோல்டர் லைன் வந்து ஏன் ஷோல்டருக்கு கீழே தான் இருக்குது, ஸோ பிரச்சனை இல்லை. லெக் ரூம்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டெட் தான். ஓகே, லெக் ரூம் கொஞ்சம் லிமிட்டெட் தான், பட் இருந்தாலுமே பரவாயில்லைங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன ஏன் ஹைட்டுக்கு இது லிமிட்டெடு, பட் மற்றவங்களுக்குலாம் இது நல்லாவே இருக்குங்கிறது என்னோட ஃபீலிங். ஹைட்டுக்கு பிரச்சனையே இல்லை, நீங்கள் தலப்பா கட்டிட்டு உட்காந்தாலுமே ஹெட்ரூமுக்கெல்லாம் பிரச்சனை இருக்க போகிறது இல்லை, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இட் இஸ் குவைட் நைஸ். சென்டரில் உட்கார்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஹம்ப் இல்லை, ஹம்ப் வந்து சின்ன சைஸாக தான் இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. ஓகே, இதை நான் வந்து உட்காந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஓகே தாங்க, என்னோட கால் வந்து நல்லாவே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது. பரவாயில்ல, சென்ட்ரலில் உட்கார்றவங்களுக்குமே ரொம்ப அன்கம்ஃபர்டபுளெல்லாம் இல்லை. என்னென்னா ஆம்ரெஸ்ட் இருக்கிறதால முதுகில் மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, அது தவிர பெரிய ஒரு க்ரௌஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. இங்கே உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. சீட் பேக் பாக்கெட்ஸ் இருக்குது. ஓகே, அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங்னு வரும்போது இங்கே லைட்டிங்லாம் கொடுக்கல அவங்க. லைட்டிங் இங்கே செகண்ட் அண்ட் தேர்ட் ரோவுக்கு சேர்த்து ஒரு லைட்டிங் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் லைட்டிங் இருக்குது. மற்றபடி இட்ஸ் ஆல் ஓகே. ஓகே, ஸோ இதுதான் வந்து செகண்ட் ரோலேருந்து பார்க்கக்கூடிய டேஷ்போர்ட் வியூ.
ஆக்சுவலி நல்லா இருக்கு. சொன்னேன் இல்லையா, அந்த கலர் காம்பினேஷன் எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சது. உங்களுடைய கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக நீங்கள் பகிர்ந்துக்கலாங்க. தேவையான ஃபீச்சர்ஸ் இந்த N10 வேரியண்ட்டில் எல்லாமே இருக்குது. இன்ஃபேக்ட் N4 வேரியண்ட்லேயே பேசிக் ஃபீச்சர்ஸ் கொடுத்துட்றாங்க. N10 அப்படின்னு வரும்போது உங்களுக்கு கிடைக்கிறது க்ரூஸ் கண்ட்ரோல் வருது, டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வருது, ரிவர்ஸ் கேமரா கிடைக்குது. அதை தவிர வேறு எக்ஸ்ட்ரா ஒன்றும் பெருசாக ஒன்றும் வருது இல்லைங்க. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இருக்குது சேஃப்டி ரீதியாக. தென் பவர் விண்டோஸ் 4மே பேசிக் வேரியண்ட்லேருந்தே வருது. இந்த ஆம்ரெஸ்ட் எல்லாம் பார்க்க முடியும் உங்களால். ரியர்லையுமே சென்டர் ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ரியர் ஏசி வென்ட்ஸ் இன்னும் கூட இவங்க கொடுக்கறதுக்கு முயற்சியே பண்ணலைங்க. அதே மாதிரி ரியருக்கு தனி சார்ஜிங் சாக்கெட் கூட இல்லை. இந்த இடத்துல அவங்க நினச்சா கொடுத்துருந்துருக்கலாம். TUV 3W இருந்தப்போ இங்கே ஒரு சார்ஜிங் சாக்கெட் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அதை வந்து பொலேரோ நியோவில் தூக்கிட்டாங்க. நிறைய ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் இருக்கே தவிர ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் குறைவு தான். ஓகே, ரியரில் வரக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா டோரில் தான் உங்களால் பார்க்க முடியும். இங்கேயும் கூட சாஃப்ட் ஃபீல்லாம் ஒன்றுமே கொடுக்கல. நினச்சிருந்தா கொடுத்துருந்துருக்கலாம், ஆனால் இல்லை. பவர் விண்டோக்கு ஒரு பட்டன் இங்கே இருக்குது. 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர், ஸ்பீக்கர், ஸ்டோரேஜ், அவ்வளோதான். ஓகே, வேறு எக்ஸ்ட்ராடனரியாலாம் ஒன்றும் கிடையாது. அவ்வளோதாங்க. இங்கே சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஆக்சுவலி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மீதி காம்பேக்ட் எஸ்யூவிஸ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குறைவு தான். 2 ஏர்பேக்ஸ் தான் எல்லா வேரியண்ட்டுக்கும் வருது. ABS வித் EBD இருக்குது. ஆனால் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ESP, ஹில் ஹோல்டர்லாம் இல்லை. இது ரிமோட் லாக்கிங் இருக்குது, ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இருக்குது, ரியர் பார்க்கிங் சென்சர்ஸ் இருக்குது, டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இருக்குது. ஆனால் சென்டர் பேசஞ்சருக்கு 3 பாயிண்ட் சீட் பெல்ட் இன்னும் கூட கொடுக்கல இவங்க. இங்கே சென்டர் சீட் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஆம்ரெஸ்ட் இருக்கே தவிர இங்கே சென்டர் சீட்டுக்கு சீட் பெல்ட்னு பார்க்கும்போது இது வந்து 3 பாயிண்ட் சீட் பெல்ட் ஏதோ ஒன்று பண்ணியிருந்துருக்கலாங்க, ஆனால் பண்ணலை. ரைட், இப்போ வாங்க கடைசி சீட்ஸ், சைடு பெஞ்ச் சீட்ஸ், அதை போய் பார்ப்போமா. பொலேரோ நியோவை பொறுத்தவரை இதுவும் ஒரு பொலேரோ தாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது 7 சீட்டர், சைடில் 2 பெஞ்ச் சீட் இருக்குது. ஆனால் அந்த பெஞ்ச் சீட் உங்களுக்கு வந்து பயன் இல்லை அப்படின்னா இந்த அளவுக்கு லக்கேஜ் ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்குதுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா 350 லிட்டர் வரைக்குமே லக்கேஜ் ஸ்பேஸ் ஈஸியாக கிடைக்கும். நல்லா ஹைட்டாகவே நீங்கள் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நல்ல ரெக்டாங்கிளாக பெருசாகவே இருக்குது. என்னன்னா இந்த சில் மட்டும்தான் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது, பட் அது மேனேஜ் பண்ணிக்கலாங்க. ஓகே, அப்படி ஆட்கள் இருக்காங்க எக்ஸ்ட்ராவாக உங்கள் வீட்டில் வந்து இன்னும் 2 பேர் இருக்காங்க, 5 பேர் தவிர அப்படின்னா சைடில் இந்த சீட்ஸ் இருக்குது. ஓகே, இது ஈஸியாக வந்து நீங்கள் வந்து மாட்டியும் வச்சுக்கலாம், கீழேயும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சீட் ஆக்சுவலி இதுவுமே அதே சேம் மோகா ப்ரௌன் ஃபேப்ரிக்கில் தான் வருதுங்க. நல்ல கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க உள்ள ஏறி உட்காந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஏறி தான் உட்காரணும், அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ உள்ளே உட்காந்திங்கன்னு வைங்களேன், பரவாயில்லைங்க, என்னால் உட்கார முடியுது. ஓகே, என்னால் உட்கார முடியுது. என் ஹைட் ஆள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தலை இடிக்கலை, ஆனால் கொஞ்சம் சாஞ்சிங்கன்னா தலை இடிக்கும். அதே மாதிரி இங்கே இன்னொருத்தர் உட்கார்றாருன்னா கண்டிப்பாக காலும் இடிக்கும். ஏன்னா உட்காந்து ஜாலியாக ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசிட்டு போகலாம், அந்த ஒரு விஷயம் இருக்கே தவிர இங்கே சேஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. அதே மாதிரி ஏர் பேக்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ இது வந்து டெம்பரரியாக ஒரு பக்கத்தில் எங்கேயோ டிரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, பக்கத்தில் கொஞ்சம் பக்கத்தில் தான் போகிறீங்க, ஒரு 10 கிலோமீட்டர் என்னமோ தான் போகிறீங்க அப்படின்னா வந்து மேபி ஓகே. பட் நம்ம ஊர் ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுங்க, சேஃப்டி எல்லாம் பெருசாக கன்சர்ன் கிடையாது. காலகாலமாக இத்தனை வருஷமாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நல்லா இருக்குது, இடம் இருக்குல்ல, உட்காரு அப்படின்றவாங்க, போகலாங்க. ஓகேவா, ஷார்ட் டிஸ்டன்ஸஸ்க்கு இது வந்து ஓகே. ஆனால் ரொம்ப கம்ஃபர்ட்லாம் எதிர்பார்க்காதீங்க. சேஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த சீட்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் நல்லா தான் இருக்குது. ஓகேவா, ஜாலியாக பேசிட்டு போகிறதுக்கு இது வந்து பரவாயில்ல. ஓகே, ஸோ இங்கே தனியாக லைட்டிங் ஒன்று வந்துடுது. ஸோ 2nd row அண்ட் 3rd rowக்கு சேர்த்து லைட்டிங் கொடுக்கறதுனால இங்கே பின்னாடியும் அந்த லைட்டிங் வருது. ஸோ நோ ப்ராப்ளம். இதை தவிர இன்னொரு சர்ப்ரைசிங் ஃபீச்சர் இங்கே இந்த சீட் பேசஞ்சர்ஸ்க்கு ஒன்று இருக்குங்க. அது என்ன ஃபீச்சர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பட்டர்ஃப்ளை டைப் விண்டோஸ் வந்து கொடுக்குறாங்க. நார்மலாக இந்த இது டீப்பிலருக்கு முன்னாடி இருக்கிற இந்த 3rd rowக்கான கிளாஸ் வந்து எந்த வண்டியிலுமே ஓப்பன் பண்ண முடியாது. ஆனால் இந்த வண்டியில் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை டைப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் இத்தினூண்டு ஏர் வந்து உள்ளே வரும், பெட்டரான ஏர் சர்க்குலேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். காரணம் இந்த வண்டியில் இங்கே ரியர் ஏசி எல்லாம் இல்லை. ஸோ கொஞ்சம் பெட்டர் ஏர் சர்க்குலேஷன் வேணும்னு நினைக்கும் போது வெயில் காலத்தில் இது வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஃபாஸ்ட்டாக வந்து சூடான காற்றை வெளியே அனுப்பிச்சிடலாம். ஸோ இங்கே 3rd rowலேருந்து பார்க்கக்கூடிய வியூ இப்படி தான் இருக்குது. டேஷ்போர்டோடைய வியூ, கேபின் வியூ பரவாயில்லைங்க. ஒரு 7 பீப்புள் கொண்ட ஃபேமிலியை ஈஸியாகவே டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம். ஆனால் இங்கேருந்து ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டோர் தனியாக லாக்ஸு, ஹேண்டில்லாம் கூட கொடுத்துருக்காங்க. அதிலெலாம் எந்த குறையும் இல்லை. ஓகே, தென் இந்த சீட்டுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோடைய ஜாக்கு, டூல் எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், டூல் கிட் எல்லாம் இங்கே இருக்குது. ஜாக் வந்து அடியில் கொடுத்துருக்காங்க. ஓகே, வார்னிங் ட்ரையாங்கிள் இங்கே தான் இருக்குது. ஸோ எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த சீட்டை வந்து மடக்க முடியாது. இந்த 2nd row சீட்டை நீங்கள் என்ன வேணாலும் மடக்கவே முடியாது. அது வந்து ஃபிக்ஸட் டைப் தான். ஸோ லக்கேஜ் ஸ்பேஸ் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலுமே டூ பேட், அவ்வளோதான் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. ஸோ இதுதான் இந்த பொலேரோ நியோவுடைய லக்கேஜ் ஸ்பேஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி, கம்ஃபர்ட்டு, கேபின் எல்லாமே. இப்போ வாங்க இந்த வண்டியோடைய விலை அண்ட் வேல்யூ வந்து பார்க்கலாங்க. N10 வேரியண்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் புது அப்டேட்டட் மஹிந்திரா பொலேரோ நியோவுடைய N10 வேரியண்ட்.
ஏற்கனவே இந்த N10 வேரியன்ட் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருந்துச்சோ அதே ஃபீச்சர்ஸ் தான் இன்னைக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா ஆட் பண்ணியிருக்காங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் இன்டீரியர் வந்திருக்கு. அண்ட் மெயினாக சஸ்பென்ஷன் ரீதியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எப்போ முடியுதோ உங்களுக்கு அவசியம் நான் வந்து டிரைவ் ரிவ்யூ கொண்டு வர ட்ரை பண்றேங்க. மற்றபடி இந்த வண்டியில் ஆக்சுவலி மிஸ்ஸிங்கான விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா ரியர் ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம், ஆனால் கொடுக்கல. மேலும் வந்து இன்னும் கொஞ்சம் க்ரீச்சர் கம்ஃபர்ட்ஸ் ஆட் பண்ணியிருந்திருக்கலாம். இருந்தாலும் ஓகேங்க, தேவையான எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த வண்டியில் இருக்குங்கிறது என்னுடைய ஃபீலிங். நல்ல ஒர்த்தான வேரியண்ட்டாக தான் இருக்குது இந்த N10 வேரியன்ட். ஸோ இந்த வண்டி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் அவசியம் பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.